இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, மாமா எதுவும் உங்களை பார்க்கலல்ல? அவரும் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன பார்க்கல ஜானு. கொஞ்சம் இருந்தா பாத்திருப்பாரு. கடைசியில நான் அவரை பார்த்துட்டு தப்பிச்சிட்டேன். இப்ப சொல்லுங்கக்கா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என் மனசுல 1008 கேள்வி இருக்கு ஜானு. ஆனா ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட பதில் இல்ல. நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்கக்கா? மித்ரா வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கால, அவளை எல்லாரும் மித்ராவோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு யாரு? அந்த குட்டி பொண்ணு யாருன்னு இப்ப வரைக்கும் உங்களுக்கு நிஜமா தெரியாதாக்கா? என்ன ஜானு, அந்த பொண்ணை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? அந்த குட்டி பொண்ணு உங்களோட வீட்டுக்கே வந்திருக்கா. அவ ஜொன்னுக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறது? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஜானு? அவ ஜுன்னுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமாக்கா, அவளை ஆல்ரெடி நீங்க பாத்திருக்கீங்க. அவளை ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஜானு. கொஞ்சம் அங்க பாருங்களேன். மித்ரா மாமாவோட பொண்ணு அவதான். ஜானு, இப்ப நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது லக்கிய பத்தியா? ஆமாக்கா, லக்கி தான் மித்ரா மாமாவோட பொண்ணு. அப்படின்னா இவ்ளோ நாளா ஜுன்னு போனது மித்ராவோட வீட்டுக்கா? ஜுன்னு சண்டை போட்டது மித்ரா கூடயா? லக்கி, ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா, பாய். ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா நான் கிடையாது, நீ தான் இருக்கணும். இந்த ஜுன்னு கூட விளையாடிட்டு கால் வலியா அதிகமாக்கிக்காத. ஹலோ அங்கிள், லக்கி மேல உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ரொம்ப அக்கறை இருக்கு. நானும் லக்கிய ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், சரியா? நீ எப்படா நல்லா பாத்துப்ப? நீ கூட இருக்கிறதுனால தான் இவளுக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பெரியவங்கலாம் எப்பவுமே இப்படிதான். சின்ன பசங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்னைக்குமே யோசிக்க மாட்டீங்க. அடேங்க அப்பா, என்னடா உன் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஒரு சின்ன பேனா சைஸ்ல இருந்துகிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியா? சரி, சொல்லு, என்ன உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ? பசங்க சேட்டை பண்ணுவாங்க, அப்புறம் அமைதியாவும் இருப்பாங்க. எங்களுக்கு ஜாலியாவும் இருக்க தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணியும் போக தெரியும்.